Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரவை அப்பம் இல்லது ரவை பனியம் அப்படின்னு சொல்லலாம். அரை கப் ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் மைதா மாவு. வழக்கமாக இந்த ரவை அப்பத்தை வந்து மைதாவில் தான் செய்வாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து கூட செஞ்சு பாருங்கள். ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் பால். இந்த அரை கப் பால் மட்டும் பத்தாதுங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். தோசை மாவு பதத்தில் இதை கரைச்சிக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சீனி சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இதோட கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்படியே ரவை நல்ல பஞ்சு போல் ஆகணும். அதுக்கப்புறம் அப்போ சுட்டால் உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சோடாப்பு கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நம்ம அப்போ செஞ்சிடலாம். ரவை நல்லா ஊறி மாவு நல்லா செட் ஆகிட்டு நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருந்ததுனால ஊற வச்ச பிறகு உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிருந்தீங்கன்னா இந்த பதம் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பம் விடையில் இந்த மாதிரி ஒரு கரண்டியாக தாங்க எடுத்து விடணும். 2-3 கரண்டி மேலும் மேலும் ஊற்றிங்க அப்படின்னா அடுக்கடுக்காகிடும். இது தன்னாலே உங்களுக்கு பஃப்னு பொங்கி வந்துடுங்க. இங்கே பாருங்கள். ஒரு பக்கம் செவந்தாக்கில் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரே கரண்டியாக தான் ஊற்றணுங்க. 2-3 கரண்டியாக எடுத்து ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அடுக்கடுக்காக விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.